இன்றைக்கி வந்து ஒரு பீகிள் டாகு மேட்டிங்க்கு வந்திருக்குதுங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்குது. நம்ம கொடுத்த பப்பி தான் பெருசாகி நம்மக்கிட்டே மேட்டிங்க்கு வந்திருக்குது. பப்பி அவங்க கொண்டு வரும்போது நான் இல்லை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அவர் தான் இருந்தார், வாங்கி வச்சுருந்தாரு. சரி இப்போ அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்ததுனால புதுசாக வந்த டாக் வந்துட்டு சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுமா. அதனால் அதுக்கு மட்டும் தனியாக சிக்கன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பாடு வச்சாச்சு, சாப்பிட்ருச்சு. தண்ணியும் நல்லா குடிக்குது. பரவாயில்ல, இந்தளவுக்கு தண்ணி குடிக்கிற நாய் வந்துட்டு ரேர் தான். நான் வந்தேன் இப்போ வந்துட்டு 2-3 பாத்திரம் மாற்றி தண்ணி வச்சிட்டேன். நல்லா குடிக்குது. அப்புறம் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாகுக்கு வந்துட்டு இந்த வெய்ய காலத்தில் தண்ணி நிறையா கொடுக்கணும். அது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு டைம் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே போதும் வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அது குடிச்சு அதோட எச்சிலும் அந்த தண்ணியில் வந்துட்டு கலந்துருக்கும் இல்லையா. அதனால வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைமாவது தண்ணியை மாற்றுங்க. அது குடிக்க தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க. புது தண்ணியாக அதுக்கு வச்சுட்டே இருங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லார் வீட்டிலுமே ஒரு டாக் தான் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 டாக் இருக்குது அப்படிங்கும்போது தனித்தனியாக எல்லாருக்குமே தனித்தனி பவுலில் வைங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வாண்டுங்களே ஒருத்தர் குடித்த தண்ணியை வந்துட்டு இன்னொருத்தர் குடிக்க மாட்டாங்க. இப்போ அமுல், லாலா எல்லாருமே அந்த மாதிரி தான் பீகிள். இப்போ ஃபார்ம்லேருந்து வீட்டுக்கு டெலிவரிக்காக கூட்டிகிட்டு போனாலுமே ஒருத்தர் குடித்த தண்ணியை வந்துட்டு இன்னொருத்தவங்க குடிக்கவே மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க அந்த மாதிரியே பழகிட்டாங்க. அதனால எல்லாருக்குமே தனித்தனியாக தான் நான் வந்துட்டு பவுல் வச்சு தண்ணி வைப்பேன். அந்த மாதிரி 2 டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா தனித்தனி பவுலில் வந்துட்டு அவங்களுக்கு தண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பப்போ புது தண்ணியாக வந்துட்டு மாற்றிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி குடிக்கும்போது அவங்களோட எச்சில் வந்துட்டு அதில் இருக்கும். தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி மேட்டிங்க்கு வந்திருக்கிற இந்த டாகுக்கும் இப்போ வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்குது. பரவாயில்ல, நல்ல ஒரு பழக்கம். நானே போதும் இதுக்கு மேலே தண்ணி வைக்க வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஏன்னா தண்ணி வச்சா உடனே அது குடிச்சிக்கிட்டே இருக்குது. நல்லது தான் அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது. அதான் பாருங்களேன், நாங்க உட்காந்துருப்போம். இது ஒரு பக்கம் டபக்குன்னு ஏறி உட்காந்துக்கும். இது ஒரு பக்கம் டபக்குன்னு ஏறி ஒரு 1/2 hour இருசாமி காத்து தான் வந்துடும். அதான் அது பாக்குது. ஏமா இப்படி என்ன விட்டுட்டு போறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு. என்ன பண்றீங்க வீட்டுனாக்கா அக்கா அழுகாதீங்க. நீங்க இல்ல வீடுனாக்கா எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க? வீடுனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சோடனே தெரிஞ்சுக்கும். சரி ஊருக்கு போறாங்க அதுக்கு தேவையான வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. சரி இவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதாகிக்கும். ஆனா இப்போ கவலைப்படாதீங்கக்கா, நல்லா பாத்துக்கிறேன். வந்து எம்டியா இருக்கும். அதே பாத்தியா அழுகுறாங்கடா தங்கம். நான் பாத்துக்கிறேன். சரியா? அதுவே கலங்கும். தப்புன்னு அது ஆனா இவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்தது நாங்க பெருமைப்படணும். ஏன்னா அவ்வளவு லவ் அண்ட் கேர் வந்து இது மேல நீங்க வச்சிருக்கீங்க. நானே வரப்ப சொல்லிட்டு இருந்தேன், நமக்கே வர இவ்வளவு தூரம் எப்படிமா நைட்டிங்க தனியா வந்தா டப்பால போட்டுலாம். ஆமா, நான் தஞ்சாவூர் அனுப்பும் போது எப்படி பாப்பா உங்களுக்கு அனுப்பி விட்டேன். குழந்தையா உங்ககிட்ட வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெருசு வந்திருக்கிறா. அதுதான் தண்ணி கிடையாது, ஒண்ணு கிடையாது. இறக்கி விட்டேன், இன்னும் எங்களை கடத்திட்டு வந்துட்டேன்னு ஒரே சத்தம். 2 மணிக்கு சத்தம். பக்கத்துல வீடு இருக்கு. ஐயோ என்ன சண்டை போட்டோம்னா போதும் வந்துருவா. பயங்கரமா சண்டைக்கு வருவா. ஐயோ எகிரி வருவா. நாங்க ஏதாவது பேச்சு கொஞ்சம் தான் பேசினாலே சண்டைக்கு வந்துடும். சமாதானம் பண்றது குறுக்க வந்து வந்துருவா. அதுதான் தண்ணி போதுமாவே அந்த அளவுக்கு உங்ககிட்ட நெருக்கமாயிருச்சு. அதுக்கு ஏதாவது கொடுங்க. கொடுங்க அதுலயே வைங்க. நாங்க போய் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து சாமி கும்பிட்டு வருவோம்.
தானேம்மா பசிக்கு வெளியே காலையில இருந்து சாப்பிடல அங்கம்ல சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அப்புறம் மயக்கம் வந்துடும். நம்ம சண்டே வந்து அண்ணன் வருவான் அண்ணன் வந்து ஒன்று அழைச்சிட்டு வரேன் இருக்கான். அண்ணன் சொல்லியிருக்கான் அவர் வரான்னு இருக்காப்லையா? அவன் வரணுமா, அவன் பாவை பார்க்கணுமா. சரி சரி நான் வரந்தேன் சரி சரி. அதான் பிளான். அவன் தான் கூட்டு வரதான் பிளான். கொஞ்சம் அவனுக்கு திடீர்னு எமர்ஜென்சினால வர முடியல. சரி சரி சரி. அடிக்குது ஓரமா வா. ஃபோன் அடிக்குது பாப்பா. தினேஷ் அடிக்கிறான். அடிக்கிற மாதிரி. 1 hour later. சாப்பாடு சூடாக இருக்குது. இப்போ இந்த டாகு தான் நம்மக்கிட்ட வந்துட்டு மேட்டிங்க்காக வந்திருக்குது. காலையிலே வந்து விட்டுட்டு போனாங்க. ரிசீவ் பண்ணும்போது நான் இல்லை, இவர் மட்டும்தான் இருந்தார், வாங்கி வச்சுருந்தாரு. இப்போ வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபார்முக்கு வந்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம கொடுத்த டாகு தான், திருப்பி நம்மக்கிட்டே வந்துட்டு மேட்டிங்க்கு திரும்ப வந்திருக்குது. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்குறாங்க மேடம். இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்த டாகோட பப்பியோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு எல்லா டாகுக்குமே இப்போ தயிர் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இவன் வந்துட்டு சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இவளுக்கு மட்டும் சிக்கன் ரைஸ் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆற வச்சுருக்கேன். இரு சாப்பிடு குட்டி. ஏன் இந்தாடி தாங்க. இந்தாங்க. டேய் ஏன் வேணாமா? உங்கள் வீட்டில் வேறு மாதிரி செய்வாங்களா? இந்த தண்ணி. அந்த பிளாஸ்டிக் இதை வெளியே எடுத்து அப்படியே சாப்பிட்றத ஒரு வீடியோ எடுத்து தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது ஒரு வீடியோ பார்த்து later. எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் ஹெல்ப் பண்ணுறானா? சாப்பாடு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐஸ்கிரீம் இன்னும் அதுக்கு வைக்கல. எல்லாம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கவரில் இருக்கும். பா ஏய் வா. இந்த சாப்பாடு தான் வேணுமா? பாத்திரத்தில் எடுத்து சாப்பிட்ற, தனியாக வச்சு சாப்பிட மாட்டேங்கிறா. இந்தா சாப்பிடு சாப்பிடு. இதே சாப்பாடு தான், ஆனால் தனியாகவே வச்சுருக்கேன். இந்தா பாத்திரத்தில் இருந்தால் சாப்பிட வர. இந்தா பா முதல்ல விடு, அது உற்சாகிச்சா இருக்கட்டும். அப்படி பிடிச்சிட்டு போ, இங்கே பிடிச்சிட்டு போ. வா எங்கே போகிற எப்பா? கோழி அதெல்லாம் அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்துட்டு வேலை இப்படி தான் போச்சு. டாக் வந்துட்டு மேட் பண்ணியாச்சு.
மேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் நேரமாக பண்ணணும், இல்லைன்னா நைட் டைம் சாயந்தரம் இந்த மாதிரி வெயில் போனதுக்கப்புறம் தான் பண்ணணும். வெயில் டைமில் மேட்டிங் அந்த மாதிரின்ட்டு இருந்தால் டயர்ட் ஆயிடுவாங்க வெயில் நேரத்தில். அதனால் இந்த மாதிரி டைம் தான் அதுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ஃபுட்டு கொடுத்த உடனே மேட் பண்ணக்கூடாது. சாயந்தரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. காலையில் நேரமாக பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, மேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொடுப்போம். சாயந்தரம் ஈவினிங் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் கொடுத்த சாப்பாட்டோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். மறுபடியும் நைட் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, மேட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். இது வந்துட்டு புதுசாக ப்ரீடு பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. டாகும் வந்துட்டு இன்றைக்கி ரிசீவ் பண்ணி வச்சோம், அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சோம். இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. 10 மணி, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது 10 மணி ஆகிறதுக்கு. இன்றைக்கி டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா, தண்ணி கொடுக்குறத பற்றி. தண்ணி வந்துட்டு குடித்த தண்ணியிலேயே அது வந்துட்டு குடிக்க வைக்காதீங்க, புதுசாக தண்ணி அப்பப்போ மாற்றி வைங்க, அதோட எச்சியும் அதிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை பெட் சேலம் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.